அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஒரு பக்கம் இந்துத்துவவாதிகள் விமர்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் கூட ஆஹா மைசூர் போண்டாவில் எப்படி மைசூரை தேட முடியாதோ அந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்களை தேட முடியாதுங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல அன்னைக்கு ரேடார் இருந்துச்சா, அன்னைக்கு ஜிபிஆர்எஸ் இருந்துச்சா, இன்னைக்கு சதுரமா அளந்து வச்சிருக்காங்களே. அன்னைக்கு வந்து ஒருத்தர் தப்பிச்சு எங்கே வேணாலும் போக முடியும், வாழ முடியும். இன்னைக்கு முடியுமா? ஒரு வாத்தியார் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சாருக்காங்க. அன்னைக்கு இயக்கம் போய் அவரை துண்டா தலையை வெட்டி தூக்கி போட்டுட்டு கிணத்துல முண்டை கிடைச்சி தலை இன்ன வரைக்கும் கிடையாது. அந்த வழக்கு இன்ன வரைக்கும் முடிக்க முடியல. அப்போ காடுவெட்டி குரு வந்து ஈழத்தமிழர் புலிகள் அரசியலுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர். பல வழக்கு வாங்கின பிறகு தான் அவர் மாவட்ட தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்து நெருக்கடி வரப்பு தான் முதல் தடவை மாற்றுறாரு. மருத்துவர் ராமதாஸ் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. 2வது முறை கட்சி பதிவு பண்ணி பிரச்சனையாக இருக்குது. 2வது முறை காடுவெட்டி குரு எங்கேயாவது தலித்து கிராமங்களை கொளுத்துலாடு இருக்காங்க. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. காடுவெட்டி பேரில் யாராவது அட்ராசிட்டி பண்ணிப்பாங்க. குரு பேர் சைக்கிள் நிப்பாட்டுவாங்க. சைக்கிள் வந்து ஓரமாக ஒரு செவுத்தை ஒட்டி நிப்பாட்டுவாங்க. அதில் ஒரு மஞ்சள் பை அப்படி முடிச்சு போட்டு தொங்கும். இப்போ டிஃபன் பாக்ஸ் இருக்கும். சரி சோறு தான் வச்சுருக்கேன். சைக்கிள் பண்ணி போக மாட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. கஷ்டப்பட்டா அந்த டிஃபன் பாக்ஸில் கையெறி கொண்டு இருக்கும். ஸோ வந்து தன்னுடைய இதிலே வந்து எழுதியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. கையில் AK-47 வந்து இருக்கிறப்ப தான் நேசித்த மக்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தாமல் இருந்த தலைவர் எங்கே? அவர் தலைவராக பார்க்க முடியும். தீவிரவாதியை பார்த்தீங்களா? இவர்கள் தான் உங்களுக்கு அடிப்படை. இவர்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே கிடையாது, அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு எவனும் புரிதலோட ஓட்டு போட மாட்டான். இந்த மக்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் தான் சொன்னேன், எரியிற கொள்ளி எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு திமுக எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான். பாக்கி எல்லாமே யார் கையில் இருந்துச்சுன்னா எதிர்கட்சிக்காரங்க கையில் இருந்துச்சு. திமுக காரங்க இருந்துச்சு. சொல்லுங்க, அது எப்படி வேணா வச்சுங்க. சரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல நீ இவங்க வந்ததுனால எல்லா ஊடகமும் இவங்க கையில் இருக்கு. எதிராக இருக்கக்கூடியதுன்னா ஒன்று ஜெயா டிவி, ஒன்று ஜே டிவி. அந்த டிவிலையும் எங்களை காட்டலன்னா அப்புறம் எப்படிங்க போராட்டம் சக்சஸ் ஆகும்? ஒன்று இவங்க யாரும் காட்டலன்னா அவங்களா காட்டணும்ல. இது எடப்பாடி கிட்ட கேளுங்க. நான் கேட்கறேன்னா 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் பெண் தானங்க. அவள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தாலும் இஸ்லாமிய பெண் தானங்க. இந்த சமூகத்தில் பெண் எப்படி நடத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை நம்ம உணர்ந்து பேசணும்லாங்க. 10 புகார் வந்துட்டா யாருக்கு போயிடும்? ஆட்சிக்கே ஆமா. சட்டம் ஒழுங்கு செய்யணும் மறுநாள் எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. சசிகலா பேசுறது, டிடி உத்தரம் பேசுற, வாசன் பேசுறாரு, அண்ணாமலை பேசுற, எல்லாம் பேசுறாங்க. ஒரு இன்சிடென்ட்டுக்கு 4 புகார் சேர்ந்து வந்துச்சுன்னா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது 4th Estate தமிழ் ஊடகத்தில் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். குறிப்பாக நீங்கள் விடுதலை திரைப்படம் குறித்து உங்களுடைய அமைப்பு சார்பாக கட்சி சார்பாகவும் பேசியிருந்தீங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க. விடுதலை 2 திரைப்படம் வந்து நக்சல் இயக்கத்தை வந்து ஆதரிக்குது. குறிப்பாக தனித்தமிழ்நாடு போன்ற கோரிக்கைகளை வந்து வீரியப்படுத்தும் விதமாக வந்து அவங்க படம் எடுக்கிறாங்க. இவங்களெல்லாம் முதல்ல கைது பண்ணணும், ஊப்பாலா வந்து கைது பண்ணணும் அப்படின்னு இந்து மகாசபை, இந்து மக்கள் கட்சி போன்ற இந்துத்துவ வலதுசாரி இயக்கங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் திரைப்படத்தையும் வெற்றிமாறனுடைய படைப்பையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த சிறப்பான படம் விடுதலை 1 விட விடுதலை 2. விடுதலை 2 தான். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வாழை படத்தை போய் இவ்வளவு தூக்கி பிடிச்சி பேசினாங்க. விடுதலை பட பாகம் 2ஓட ஒப்பிட்டு பார்க்குறப்ப வாழையில் இருக்கக்கூடிய அது ஒரு சாதிய அரசியல் இருக்குது. அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அதை தாண்டி ஒரு இனத்தின் அரசியல், இங்கே சாதி ஒழிப்பு அரசியலும் உள்ள இருக்குது. ஆண்டான் அடிமைக்கு எதிராகவும் இருக்குது. எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தின இனத்தின் விடுதலை சுரண்டலுக்கு எதிராக இருக்குது. சுரண்டல் தான் முதல்ல. பாலின சுரண்டலாக இருக்கட்டும், பொருளியல் சுரண்டலாக இருக்கட்டும், அதிகார சுரண்டல், எந்த சுரண்டலாக இருந்தாலும் சுரண்டல் தான் முதல்ல. அப்போ அதுக்கு எதிர்த்து நின்று போராடி உழைக்கிற மக்களின் கூலிக்கு உயர்வுக்கு போராடின அவருடைய சுயமரியாதைக்காக, தன்மானத்திற்காக, அவருடைய விடுதலைக்காக தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்றவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கள் வன்முறைக்கு இலக்காகிற போது, அரச பயங்கரவாதத்துக்கு இலக்காகிற போது, அரச கேந்திரங்களை இந்த ஆளும் வர்க்கம், ஆதிக்க வர்க்கம் பயன்படுத்துகிற போது
எதிர்த்து நின்று போராட வேண்டிய இடத்துல நிராயுத பணியாக நிற்க முடியாமல் அந்த ஆயுதத்துக்கு எதிராக ஆயுதம் எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்காங்க. இதுதான் அவ்வளோ விஷயம். இது காலக்கண்ணாடி போட்டு பார்க்கணும். கற்பனை கதைன்னு துவக்கத்தில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு வரலாறு தெரியும், தமிழரசன் வரலாறு படிச்சிருக்கீங்க, புலவர் இளையராஜா பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு விஷயத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரா? ஏன்னா ஒரு பக்கம் இந்துத்துவவாதிகள் விமர்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் கூட ஆஹா மைசூர் போண்டாவில் எப்படி மைசூரை தேட முடியாதோ அந்த மாதிரி இதில் தான் வந்து சில விஷயங்கள் தேட முடியாதுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வரும். எஸ், இது யாருக்கு எரிச்சல் விட்டுது? இந்து மகா சபையை சேர்ந்தவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க. அடுத்தது அண்ணாமலை சொன்னார், நாங்கள் எங்கள் ஆட்களை அடக்கி வைத்திருக்கிறோம், எங்கள் ஆட்களுக்கும் வந்து ஆயுதம் தூக்க தெரியும், ஆயுதம் தூக்க தெரியும், அதை நாங்கள் அடக்கி வச்சுருக்கோம். தூக்கிட்டு வாடிக்குன்னு அண்ணாமலை தூக்கு சொல்கிறேன். தமிழ்நாடு அப்போ தான் உன்னை யாருன்னு தெரியும். நீ இப்படி தான் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிக்கிட்டு அங்கேக்கிட்டு நீங்கள் வடநாட்டில் நீ இதை வடக்கு தெக்குன்னு சொல்லிடல, அதான் சொல்கிறேன். நீங்கள் வடக்கு ஆயுதத்தை வச்சுட்டு கும்பல் வன்முறை பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஏமாற்ற முடியாது. நீ தூக்கு. இங்கே தூக்க முடியாது. இங்கே தூக்கின மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் தூக்கணும் மிரட்டினா யாரை மாட்டீங்க? வெற்றி பண்ண மாட்டீங்களா? அப்போல்லாம் நாங்கள் விட்டுட்டு தேட முடியாங்க. தோழர் வெற்றிமாறன் ஒரு சிறந்த இயக்குனர், படைப்பாளி. அந்த படைப்பு சுதந்திரம். நான் சினிமா விமர்சனம் பண்ணுறேன். அமரன் படமாக இருக்கட்டும், வந்து இன்னும் படம் விஸ்வரூபம் படம், பல படங்களை விமர்சனம் என்பது வேற. அது கருத்து சுதந்திரத்தோடு கூடிய விமர்சனம் இருக்கட்டும். ஆனால் மிரட்டுறேன்னா என்ன அர்த்தம்? தேசிய பாதுகாப்பு சண்டை போடு, கைது பண்ணு, மிரட்டுறதுக்கு கவர்மெண்ட்டை மிரட்டி நீ என் கையை எடுத்து என் கண்ணிலே குத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிட்டு வரீங்க. உங்கள் சென்சார் போர்டு தானே. உங்கள் சென்சார் போர்டில் இவ்வளோ கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் 8 மணி நேரத்துக்கு மேலே எடுத்த படம் அது. அதை இவ்வளோ துண்டாக்கி இவ்வளவு சிதைச்ச பிறகு அதை கோத்து அதை திரும்ப கொண்டு வந்து அதுலேயும் வெற்றி படைத்து மாற்றி உறுதிப்படுத்திட்டாரு. இது வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் வந்து அர்ஜுன் சம்பத்து பேசுகிறாரு, உடனே அது தீவிரவாதிகள் நக்சல்வாதிகள் இவர்கள் வந்து ஆயுத கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அன்னைக்கு 87 88 இருந்த சூழல், அன்னைக்கு இருந்து மண்ணு எப்படியா, அன்னைக்கு இருந்த போலீஸ் கட்டமைப்பு எப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஆட்சி நிர்வாக முறை என்ன, அன்னைக்கு ரேடார் இருந்துச்சா, அன்னைக்கு ஜிபிஆர்எஸ் இருந்துச்சா, இன்னைக்கு சதுரமாக அளந்து வச்சுருக்காங்களே. அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்பிச்சு எங்கே வேணாலும் போக முடியும், வாழ முடியும். இன்றைக்கி முடியுமா? இன்றைக்கி பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரியும், கடலில் வந்து பல மீட்டர் கணக்கில் ஆழமாக போய் சரி, அல்லது மலை உச்சியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எடுத்து கண்டுபிடிச்சிடுவாங்க. முடியாது. அப்போ அன்னைக்குள்ள அரசியலில் அது எப்படி இருந்துச்சு, எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றத வரலாறு. நீ கால கண்ணாடி போட்டு பார்க்கறத விட்டு அங்கே நடக்கிற அப்போ நடந்த அநீதி அதை பற்றி பேசுகிறீங்களா? சினிமாவில் பேசுகிறாங்களே, அதை பற்றி நீ உனக்கு என்ன பதில் இப்போ சொல்லு. ஒரு வாத்தியார் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சாருக்காக அன்னைக்கு இயக்கம் போய் அவரை தலையை வெட்டி தூக்கி போட்டுட்டு கிணத்துல முண்டை கிடைச்சி தலை இன்ன வரைக்கும் கிடையாது. அந்த வழக்கு இன்ன வரைக்கும் முடிக்க முடியல. அவன் நல்லதை செஞ்சான். ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண, அப்போ சாதி தீண்டாமலாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இயக்கமாக அன்னைக்கு இருந்தவங்க சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்கிற போது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்க. பல 100 பேர் போராளிகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் சாவரப்போ கூட சொந்த வீட்டிலேருந்து கோடி வராது. செத்த கணக்கு ஆள் விட்டு அனுப்புவாங்க, வரமாட்டாங்க. 2 சாதியும் புறக்கணிச்சிருப்பாங்க. இவன் பயந்துட்டு போக மாட்டான். இவனோட சேர்ந்துருந்தா அவன் ஏதாவது பண்ணுவான்ட்டு இவன் புறக்கணிப்பான். அவன் ஆதிக்க சாதிக்கு அவன் நிராகரித்து புறக்கணித்து வைப்பான். தனிமையில் வாழ்ந்த குடும்பங்களுடைய போராளியுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன். எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ரேடியோ வெங்கடேசன் அவர் வந்து இந்த காவல் நிலையத்தில் நடந்த அத்துமீறல், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்திருந்ததான் அவங்கள போய் தாக்குனது. அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அவர் தோழர் ரேடியோ வெங்கடேசனாக இருக்கட்டும், தோழர் மாறனாக இருக்கட்டும், தோழர் கலையாக இருக்கட்டும், தோழர் பொன்னியாக இருக்கட்டும், தோழர் வேல்முருகன் அதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு. அதனால் நம்ம வந்து வரலாற்றில் நம்ம மறைக்க முடியாது யாரையும். அது இன்னும் சொல்லிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் 2 பேரும் நம்ம குறியிட்டு பேசலாம். ஒன்று காடுவெட்டி குரு, ஒன்று வேல்முருகன். அப்போ காடுவெட்டி குரு வந்து ஈழத்தமிழர் புலிகள் அரசியலுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர். பல வழக்கு வாங்கின பிறகு தான் அவரை மாவட்ட தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்து நெருக்கடி வரப்போ தான் முதல் தடவை மாற்றுறாரு. மருத்துவர் ராமதாஸ் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. 2வது முறை கட்சி பதிவு பண்ணி பிரச்சனையாக இருக்குது. 2வது முறை அவருக்கு எஃப்ஐஆரில் வராரு. எஃப்ஐஆரில் வரப்போ கைதாக வராங்க. அந்த எஃப்ஐஆர்லேருந்து பேர் எடுத்தால் தான் சரியாக வரும்னு சொல்லி அவர் பேசி அவரை சரி பண்ணி இனிமேல் கட்சிக்குள்ளே இருந்தால் அது பாமகவுக்கு பிரச்சனையாக வரும்ன்ட்டு வன்னியர் சங்கத்தை தூக்கி பொறுப்பாக போட்டாங்க. ஓகே, யாரை? காடுவெட்டி குருவை வன்னியர் சங்கத்துக்கு வந்த வரலாறு யாருக்கா தெரியுமா? இது யாருக்கும் தெரியாது. வன்னியர் சங்கத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது. அவர் ஏன் வந்து வன்னியர் சங்கத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் வச்சு அரியலூர் பெரம்பூர் ஒருங்கிணைந்த அரியலூர் பெரம்பூர் மாவட்ட செயலாளர் அவர். ஓகே, அவர் ஏன் வன்னியர் சங்கத்து தலைவராக வந்தார்? மருத்துவர் ராமதாஸ் இந்த நெருக்கடி இப்போ கட்சியாக வருது. அப்போ சங்கமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சங்கத்துக்கு வன்னியர் சங்கத்துக்கு போட்டார்.
ஓகே. அதுக்கப்புறம் தான் அவர் சாதி ரீதியாக பேச விட்டு கொண்டு போய் வந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த முற்போக்கு. எந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறேன். காடு வெட்டுக்குரிய எங்கேயாவது தலித் கிராமங்களை கொளுத்துனாடு இருக்கான் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. காடு வெட்டு பேரில் யாராவது அட்ராசிட்டி பண்ணிப்பாங்க குரு பேரில். அவர் நேரடியாக பண்ண மாட்டார். அவர் கொஞ்சம் முற்போக்கான இடதுசாரி சிந்தனைகளோடு அதில் கூட அதுவே ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவரை வன்னியர் சங்க தலைவரானாலும் அவரை வந்து அன்னைக்கு இயக்கத்தை சேர்ந்தவங்க அவரை அனிகலேஷன் தேர்வு அடிக்கணும் முடிவு பண்ணி பலத்தில் அட்டம் ஆனிச்சு. பல அட்டம் ஆனிச்சு. ஆனால் அதுக்கு அவர் வந்து அப்படிப்பட்ட நிலைக்கு சிக்க வைக்கப்பட்டதை வந்து மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக வன்னியர் சங்கத்தை தூக்கிப்படாரு. ஆலப்பாக்கம் முருகேசன் இவங்க உட்பட இவங்க வந்து குள்ளஞ்சாவடி காவல் நிலைய வழக்கு விஷய போக்குவரத்தில் நிறைய அவங்களுக்கு வந்து வழக்கில் அதுலேருந்து அந்த மக்கள் படுற துன்பத்திலேருந்து போய் நின்று காப்பாற்றினார், வழக்காடினார், உதவி செஞ்சார், இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தர் எங்களுக்கு 1000 பங்கு இருக்குது. நாங்கள் போய் இப்போ சொல்ல முடியாது. என் தென்தமிழெல்லாம் வந்து 93, நான் சொல்ல 93. எனக்கு 20 வயசு இருக்கும். 20 வயசு இருக்கிறப்ப என்னை தேடி வருவாங்க. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த சைக்கிள் வந்து மக்கள் நடமாட்டத்துக்கு சந்திப்போம். அந்த சாரமாக சந்திப்போம். நமக்கு அவங்க வேறு வேறு பேரில் வருவாங்க. சைக்கிளை நிப்பாட்டுவாங்க. சைக்கிள் வந்து ஓரமாக ஒரு செவுத்தை ஒட்டி நிப்பாட்டுவாங்க. அதில் ஒரு மஞ்சள் பை அப்படி முடிச்சு போட்டு தொங்கும். டிஃபன் பாக்ஸ் இருக்கும். சரி சோறு தான் வச்சுருக்கேன். சைக்கிள் பண்ணி போக விட மாட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. கஷ்டம் பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸில் கையெறி கொண்டு இருக்கும். அப்படியே நிறுத்தி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, அப்படியே கிளம்புல அப்படியே சதுரமாக ஊரை அளந்து வச்சுருப்பாங்க. எங்கே போனால் எப்படி வெளியேற முடியும், எப்படி வர முடியும், எங்கே முழங்கால் தண்ணி இருக்கும், எங்கே மூக்கு வரைக்கும் தண்ணி இருக்குன்றது எல்லாம் தெரியும். அவ்வளோ பெரிய கூர்மையான அரசியல். அதே மாதிரி புலவர் கலைய பெருமாளாக இருக்கட்டும், அவர் வந்து தமிழரசனாக இருக்கட்டும், அவங்க அரசியலை முன்வைக்கிற போது ஏங்க AK-47 கையில் இருக்குங்க. அவர் வந்து தன்னுடைய இதிலே வந்து எழுதியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. கையில் AK-47 இருக்கிறப்ப தான் நேசித்த மக்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தாமல் இருந்த தலைவர் எங்க? அவர் தலைவராக பார்க்க முடியும், தீவிரவாதியை பார்ப்பீங்களா? எதுக்காக போய் வங்கியை கொள்ளடிக்க போனாங்க? நான் வீட்டில் பணம் இல்லைண்ணா, சோத்துக்கு வழி இல்லைன்னு அடிக்க போனாங்களா? இல்லை. நீ அனுமதி இல்லாமல் கர்நாடகத்தில் அணை கட்டுறீங்க. 4 அணை கட்டிருக்கீங்க. ஹேரங்கி, ஹேமாவதி, கபினியா உள்ளட 4 அணையும் கட்டுறீங்க. அப்போ அணையை கட்டிட்டு தண்ணி விட மாட்டேன்றீங்க. இங்கே விவசாயம் பாதிக்கப்படுது. ஏற்கனவே மானாவாரி தரிசாக இருக்குது. கொள்ளிடத்துக்கு காவிரியில் வந்து கொள்ளிடம் வந்து வீராணம் வந்து வந்தால் தான் அரியலூர் மடத்துக்கு குடிக்கவே தண்ணி. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவங்க போராட மாட்டாங்களா? தனக்கான ஜீவாதார உரிமை நீர் பங்கீடு தரல, ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறான், கலவரம் பண்ணுறான். 120 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்துக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சூறையாடப்படுது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் கர்ப்பிணியா பெண்களை வந்து பாதிக்கப்பட்டாங்க. எத்தனை அட்ராசிட்டி நடந்துச்சு கர்நாடகாவில், வன்முறை நடந்துச்சு இன ரீதியாக. அந்த நடக்கிறப்ப அதை எதிர்த்து குமுறல் ஏற்படுறப்ப இதுக்கு காரணம் இந்த அணை தானே. அந்த அணை இருந்தாதுன்னா அனுமதியாக வாங்காமல் அவன் கட்டுறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி தரல. ரைப்பர் அண்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்வதேச நீர் பங்கீட்டு முறைக்கான தெற்கு சூடானுக்கும் நைல் நதியில் ஏற்பட்ட அந்த அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் சர்வதேச அளவில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நமக்கான வடிகாலில் அந்த டெல்டா என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய உரிமை அவன் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு கிடையாது. ஆனால் வங்கக்கடலுக்கு வர வேண்டிய தண்ணீரை அரபிக்கடலுக்கு மேலே ஏற்றி திருப்பி விட்றீங்க. இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்துட்டு ஒருத்தன் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி போராளியாக எழுந்து அணை இருந்தாங்கன்னா அணையை தகர்த்துடும், அணையை தகர்த்துக்கு வெடி வேணும், மருந்து வேணும், ஆயுதம் வேணும், அதுக்கு காசு வேணும், அதுக்கு நம்ம காசுனா நம்ம வங்கி தானேன்னு வங்கி அடிக்க போனாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இல்லைனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் உண்மை நடந்திருக்கிறது தான். ஆனால் இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கிற சமூகத்துக்குள்ள இது வன்முறையை வந்து உருவாக்குறாங்க, வன்முறையை இதுவாக்குறாங்க. அன்னைக்கு என்னவா இருந்துச்சு? அன்னைக்கு தான் பேசணும். அன்னைக்கு இருந்த ஒடுக்குமுறை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பெரியாரை இவ்வளோ அவமதித்து பேசுகிறீங்க, பெரியாரோடைய உழைப்பை பற்றி பேச மறுக்கிறீங்க, பெரியாரை வந்து ஒரு தெலுங்கரு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அப்போ பெரியார் உழைச்சி சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறாங்க, மாநிலத்தில் ஒரு சுருங்கி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி டிபெண்டன்ட், அதாவது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு கம்யூனிஸ்ட்கள் இருக்கக்கூடிய சூழல் உருவாகிருக்குது. சித்தாந்தமுடைய கட்சி. அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வரலாறை பேசாமல் எப்படி காப்பாற்ற முடியும்? வர தலைமுறைக்கு படிக்கிறது கிடையாது. கம்யூனிஸ்டுமே நீங்கள் பேசலைங்க. நீங்கள் முழுக்க தமிழ் படம் பேசலைங்க.
அந்த படம் பேசுகிறப்ப தானே வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்கிறோம்? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அந்த படம் பேசுது. ரயில் வெடிப்பில் அரசாங்கம் ஒரு செய்தி சொன்னிச்சு, ஆனால் இயக்கத்தில் நடந்தது என்ன? அந்த வரலாறு பேசுது. அந்த வரலாறை ஒரு திரைப்படம் பேசுகிற போது அந்த திரைப்படத்தை நான் கொண்டாடுவது என்பது என் அடுத்த தலைமுறைக்கு நான் ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு இருக்க தொலை டீ சாப்பிட போவோமான்னு கூப்பிட்றாங்க. சின்ன பசங்க பேசுகிறாங்க, தொலை வாங்க டீ சாப்பிடுவோம். அது ஜாலியாக அவனு என்ன ரைஸ் பேசுகிறான்ல. ஆனால் அடுத்தது தேநீர் இடைவெளியில் தேநீர் குடிச்சு உட்காடுறான், கடவுளே கடவுளேன்னு கத்துறான். அடுத்த டீச்சர் ஒன்று உழுது, அடுத்தது ரஜினி போடுற டீச்சர் ஒன்று உழுது, அதுக்கு ஒரு கத்துறான். இன்னொரு படம் கமலஹாசன் ஒருத்தர் டீச்சர் எடுத்து 3த்துக்கும் கத்துறாங்க. இதுக்கு முன்னாடி தோழர்னாங்க 10 நிமிஷத்தில் மாறிட்டாங்க பசங்க அப்படின்னா தீட்டிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் முனம் மலிங்கிடும். அப்போ ஒரு ஆயுதம் என்பது மக்களும் ஒரு ஆயுதம் தான். இளைஞர்கள் மிக கூர்ப்பான ஷார்ப்பான வல்லமை உள்ள ஆயுதம். அப்போ ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து யாருக்கு எதிராக? அவங்க அரசுக்கு எதிராக? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இடதுசாரிகள் கூட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடை விளக்கிட்டா மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் வெற்றிமாறன் பண்ணல. ஏன்னா உங்களுக்கே ஒரு நெருக்கடி இருக்குல்ல. ஏன் நீங்க சீஃப் செக்ரட்டரி யாருக்கோ போன்ல பேசுறாருன்னு சொல்றீங்க, தைரியமா சொல்ல வேண்டியதுதானே யார் சிஎம் அந்த நேரத்துல? ஏன் சொல்லல? அப்ப உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. 8 மணி நேரம் படம் எதை காட்டணும்ன்ற காட்டும். ஏன்னா இது மாதிரி இன்னொரு படத்தை எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல தயாரிப்பாளர் வரணும். நீ படம் வெற்றி பெறாமல் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிருந்தா ராவாக காமிச்சின்னா படம் தேட்டரில் 4 நாள் ஒரு 4 ஷோ கூட ஓடாது. 4 ஷோ கூட ஓடலைன்னா வெற்றிமாறன் நம்பி படம் எடுக்க விட மாட்டாங்க. அப்போ தான் நினச்ச கருத்தை மெதுவாக தான் தடவி தரணும். பன் பட்டர் மாதிரி தான் மெதுவாக உள்ளே வச்சு தான் கொடுக்கணும். நீ எடுத்து நேராக பட்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டான். பண்ணை நடுவில் கட் பண்ணி பட்டரை உள்ளே வச்சு கொஞ்சம் இனிப்பையும் லேசாக தடவி தான் கொடுக்கணும். அப்போ இது வேறு அது வேறு அது வேறு 3 மெட்டீரியலும் சேர்ந்து தான் கொடுக்கணும். நீங்கள் ராவாக கொடுத்தீங்கன்னா, அதனால் ஒரு இயக்குனருக்கு அந்த பொறுப்பு இருக்குது மட்டும் இல்லை. அவர் வந்து நடித்தவங்களை இந்த படம் வெற்றி பெற்றால் தான் நடித்தவங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். அவங்களுக்கு அந்த இமேஜ் வந்தால் தான் அவங்க மார்க்கெட் உயரும். அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறும். அந்த படம் வெற்றி பெறும்போது தான் தயாரிப்பாளருக்கு வெற்றி கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வெற்றி கிடைக்கும், பணம் கிடைக்கும். அப்போ தான் நம்பி அடுத்தது படம் எடுப்பாங்க, நம்பி நடிக்க வருவாங்க. இந்த படம் தோல்வி அடைஞ்சு இதில் எல்லாம் போச்சுன்னா அடுத்தது விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் நடிக்க வருவாங்களா? வர மாட்டாங்க. அப்போ படம் எடுக்க முன் வந்த ஒரு நிறுவனம் திரும்ப முன் வருமா? வராது. அதனால் அது கமர்ஷியலாக. அதனால தான் அவர் வந்து இது இந்த படம் வந்து யாரையாவது உங்களுக்கு வந்து ஒரு நினைவுபடுத்துச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அதில் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கலியபெருமாள் வந்து சரண்டரே ஆகலையே, ஏன் படத்தில் சரண்டர் ஆனி காட்டிங்கன்னா அப்புறம் நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க. கான்செப்ட் என்ன? கதை களத்தில் நீங்கள் என்ன கதை சொல்ல வரீங்க, அந்த கதையில் என்ன கரு, அதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரே வரியில் சொல்லப்போனால் இடதுசாரி சித்தாந்தம் பேசுகிற கம்யூனிஸ்டவாதிகள் தான் மக்களுக்கு அடிப்படையாக முன்னின்று போராடினார்கள். அடுத்தது அதையும் தாண்டி சுயமரியாதையோடு இருப்பதற்கு, அடிமைத்தனத்தை எதிர்ப்பதற்கு, சாதியத்தை எதிர்ப்பதற்கு கருஞ்சட்டையும் போராடினார்கள். இதுதான் செய்தி. எங்கே அம்பேத்கருக்காரன்னு இப்போ கேட்கக்கூடாது, அடுத்தது தான் வரணும். அது தமிழரசன் கொடுத்து அடுத்த படம் வரப்ப அவர் மீன் சுருட்டி அறிக்கையில் வச்ச அறிக்கை படமாக பேசுனுச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீல சித்தாந்தம் வரும். அப்படிதான் இதை பார்க்கணும். இல்லை, இதில் குறிப்பாக இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருந்தீங்க இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட நான் பார்த்துருந்தேன். என்னன்னா, மற்ற சக தோழர்கள் இருக்கிறாங்க, நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அவங்களாம் இப்போ அமரன் படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பார்த்தாரு, சிஎம் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை குறித்து பெருசாக எந்த சக நடிகர்களோ அல்லது வந்து இயக்குனர்களோ யாருமே பேசல. என்ன காரணம்? நெஞ்சுறுதி இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, நேர்கொண்ட பார்வை இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த விமர்சன பார்வை இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். தனிமைப்படுத்துறாங்களா வெற்றிமாறன்? நான் என்ன கேட்குறேன், வாழை படத்துக்கு உடனே கூப்பிட்டு இயக்குனராக பார்க்குறீங்க, ரப்பர் பந்துன்னா அதுக்கு ஒரு இயக்குனர் பார்க்குறீங்க. இப்போ இந்த படம் என்ன உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது? சொல்கிற செய்தி உங்களுக்கு ஏற்படையாதில்லை, அதானே? இதை பாராட்டினா பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க. இப்போ சிஎம்ஏ இந்த படம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொன்னால் என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு படம் என்னது, அமரன் பார்த்தாரு, அமரன் போய் பார்த்துருன்னு சொன்னீங்களா? போய் சொன்னீங்களா? உங்களுக்கு என்ன அது விளையாது? கண்ணீர் விட்டேன்னாரு. இது பார்த்தலாம். இப்படி உங்கள் அப்பா கண்ணீர் விட்டதுனால தாங்க அவங்க தூக்கு மேடைக்கு போனவங்க காப்பாற்றப்பட்டாங்க. நீங்கள் கண்ணீர் விட்டாதாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த எச்சமிச்ச சொச்சமாக இருக்க உங்கள் ஆட்சி உருவாக்குறது, உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த தீய வலதுசாரி சித்தாந்தம் உள்ள மதவாத சக்தியிடமிருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுகிற அரசியலை மேற்கொள்கிற இவர்கள் தான் உங்களுக்கு பக்கபலம், இவர்கள் தான் உங்களுக்கு அடிப்படை. இவர்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே கிடையாது, அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு எவனும் புரிதலோட ஓட்டு போட மாட்டான். இந்த மக்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் தான் சொன்னேன், எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு திமுக தான் எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான்.
நாங்கள் கருஞ்சட்டை பேரணி நடத்துவோம், நாங்கள் நீலச்சட்டை பேரணி நடத்துவோம், நாங்கள் திருக்குறள் மாநாடு நடத்துவோம், நாங்கள் சிவப்பு சட்டை பேரணி நடத்துவோம். இந்த எல்லா சட்ட பேரணி நடத்துறப்ப எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் கடன் அறுவடை செஞ்சுட்டு போறீங்க. உங்களுக்கு நாங்கள் தான் முக்கியம். முறைப்படி பார்த்தா எங்களால் தான் உங்களுக்கு ஆட்சி உருவாகுது. 26,000 போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி அதிமுக ஆட்சி காலத்தில் 26,000 போராட்டம். 26,000 போராட்டம் எதிர்த்து மோடிக்கு எதிராக இருக்கலாம், எடப்பாடிக்கு எதிராக. அது யாருக்கு அறுவடை? உங்களுக்கு தானே அறுவடை. இன்னைக்கு ஊடகங்களோ அல்லது வந்து எதிர்கட்சிக்காரங்களோ உங்களை நோக்கில கேள்வி கேட்கறாங்க, எங்க இப்ப போராட்டம் பண்ணுங்க, எங்க இப்ப கேட்கறாங்க. இப்ப நாங்க கேட்கலையாப்ப? இதுல ஒரு புரிதல் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். நான் என்னையும் திருமுருகன் காந்தி யார் இருந்தாலும் ஒன்னே கேட்கறேன், நீங்க என்ன பேசவே இல்லை, போராட்டமே பண்றது இல்ல, ஆர்ப்பாட்டமே பண்ணலன்னு கேட்கறேன். இப்ப எல்லாத்துக்கும் நாங்க வந்து மேல்மாவுக்கு போறோம் இல்லையா, பரதூருக்கு போறோம், அதெல்லாம் பெருசா தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம் இருக்குங்களா? அது புரிஞ்சுங்க. நீங்க ஊடகத்துல இருக்கனால உங்க வழியா சொல்லுங்க. அன்னைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த எதிர்ப்பாக நடத்த போராட்டங்களுக்கு 2 டிவி, அதாவது ஒரு ஜெயா டிவி இல்லை ராஜ் டிவி, இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி, 2-3 இதழ்கள் தான். பாக்கி எல்லாமே யார் கையில் இருந்துச்சுன்னா எதிர்கட்சிக்காரங்க கையில் இருந்துச்சு, திமுக காரங்க இருந்துச்சு. சொல்லுங்க, அது எப்படி வேணா வச்சுங்க, சரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்ததுனால எல்லா ஊடகமும் இவங்க கையில் இருக்கு. எதிராக இருக்கக்கூடியதுன்னா ஒன்று ஜெயா டிவி, ஒன்று ஜே டிவி. அந்த டிவிலையும் எங்களை காட்டலன்னா அப்புறம் எப்படிங்க போராட்டம் சக்சஸ் ஆகும்? ஒன்று இவங்க யாரும் காட்டலன்னா அவங்களா காட்டணும்ல. இது எடப்பாடிகிட்ட கேளுங்க, இதை டிடிவிட்ட சசிகலாட்ட கேளுங்க, அந்த அம்மாட்ட கேளுங்க. ஏங்க உங்கள்கிட்ட திருமுருகன் காந்தி திமுகவுக்கு எதிராக நடத்த போராட்டங்களை காட்ட மாட்டேன்னு கேளுங்க. குழந்தை அரசு நடத்துகிற போராட்டத்தை ஏன் காட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிராக நடத்த போராட்டம் உங்கள் ஊடகத்தில் ஏன் வெளிச்சம் வரப்படுதுன்னா, அப்படியே இருந்தாலும் அந்த ஊடகத்தில் வர வெளிச்சத்தை தாண்டி பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இவங்க சுவிட்ச் ஆன் ஆஃப்ல இருக்கிறதுனால எங்க செய்தி இதுதான் சுருக்கமாக சொல்ல போனா பண்றீங்க, ஆனால் வெளியில தெரிய மாட்டேங்குதுன்றீங்க. ஏன்னா எடப்பாடிக்கு எதிராவோ மோடிக்கு எதிராவோ இப்பயும் நான் அந்த ஊடகத்துல திமுகவுக்கு எதிராக பேசினது எதுவுமே பெருசா ஆகாது. அந்த இந்த கட்டிங் அவங்களுக்கு வந்து எது தேவை, அண்ணாமலை இப்ப நீங்க பத்தி பேசுனீங்கல்ல, அதை மட்டும் கட் பண்ணி வேணா போடுறது ஒன்றும் இல்லை. நான் சமீபத்தில் வந்து சீமானை குறித்து நிறைய அந்த ஒரு கருத்தரங்கில் பேசுகிறேன். அது கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பார்த்துருக்குறாங்க. ஏகப்பட்ட தலைவர்கள் எனக்கு சொன்னாங்க, எப்போ நல்லா இருக்குது, ரொம்ப இதாக தெளிவாக இருக்குது, இந்த கருத்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நாமளும் பதில் கேள்வியை கேட்டு ஒரு நல்லா போனிச்சு வச்சுங்களேன். இப்போ அது வந்து எல்லாரும் எடுத்து போட்டாங்க, கட் பண்ணி. ஏன்னா சீமான எதிர்ப்பு வந்து இன்னைக்கு திமுகவுக்கு அறுவடை, அதுக்கு அவங்களுக்கு அறுவடையாது, பிஜேபிக்கு எதிராக பேச ஒரு அறுவடையாது, அதனால எடுத்து எல்லா வீடியோ. ஆனால் அந்த அதில் போட்டு 1.25 லட்சம் 1.35 1.40 போயிருக்கலாம் அந்த அந்த யூடியூப் சேனலே வச்சுங்களேன். யூடியூப் சேனல் வரைக்கும் ஒரு குரூப்பாக இருக்காங்க, அவங்க திமுகவோட உறவாக இருக்காங்க. அது வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒர்க் அசைன்மெண்ட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கே தெரியும்னு வச்சுக்கலாம். அது நம்ம சிண்டிகேட், அது ஒரு சிண்டிகேட் மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து டோட்டலாக இருக்காங்க. அதில் வந்து யாரை கூப்பிடணும் முடிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க, அவங்க இதை பார்க்குறாங்க, ஏன் கூப்பிடல, இதுதான் விஷயம். அதனால் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். இப்போ இன்னைக்கு கூட நம்ம பேசுகிறோம், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பிரச்சனை மாதிரி ஒரத்த நாட்டில் பாப்பா நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு. அவன் கஞ்சா விற்கிறவங்க அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. இது குறித்து இது வரைக்கும் ஒரு சரியான பாதுகாப்பு இன்னும் கொடுக்கல போலீஸு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாதிக்கப்படுற கள்ளக்குறிச்சியில் குடிச்சு சேர்த்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க. 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ஒன்று பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஒரு 10 லட்ச ரூபாயோ ஒரு வேலையை கொடுத்தா உங்களுக்கு என்ன கட்டுப்படுன்ற குடிமொழி போயிடுமா, கவுந்து போயிடுமா? கிடைக்கலையா? எங்க போலீஸ் நடவடிக்கை குற்றவாளி நடவடிக்கை எடுத்தா போதுமா? அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க டியூட்டில இருந்து சாவர போலீஸ்காருக்கு 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு 25-50 லட்சம் அனுபவிக்கிறீங்க. எல்லாம் இவங்க நாட்டுக்கு மக்கள் கிடையாதா? இவங்க நாட்டுக்காக வரி கொடுக்கலையா? ஒரு விபத்தில் இறந்தவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. திடீர்னு உங்கள் மாவட்ட செயலர் பரிந்துரை பண்ணால், ஒன்றிய செயலர் பரிந்துரை பண்ணால், அந்த பகுதி அமைச்சர் பரிந்துரை பண்ணால் 3 லட்சம் கொடுக்குறீங்க. நான் கேட்குறேன்னா 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் பெண் தானங்க. அவள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தாலும், இஸ்லாமிய இருக்கட்டும், பெண் தானங்க. இந்த சமூகத்தில் பெண் எப்படி நடத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நம்ம உணர்ந்து பேசணும்லாங்க. அப்போ அதுதானங்க சுதந்திரம், அதுதானங்க நியாயம், அதுதானங்க நீதி, அதுதானங்க உண்மை. அந்த உண்மையை நீங்கள் மறைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த துன்பத்துக்கு, அந்த துயரத்துக்கு, அந்த கண்ணீருக்கு, அந்த பொண்ணுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வாதாரத்தை இழந்து நிர்மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுக்கல? அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ன பண்ணுறாரு? ஏன் இப்போ வந்து எப்படி வச்சிங்க, பெண்களுக்கான அமைச்சர் இருக்கிறாங்க, மகளிர், அது சமூக துறையில் வருது. அந்த அமைச்சர் போய் பார்த்தாங்க அந்த பொண்ணை. நாங்கள் கேட்குறோம், ஏன் பார்க்கல இது வரைக்கும்?
அந்த பொண்ணை போய் பார்த்து ஏமா கவலைப்படாதம்மா, நீ பயப்படாம. இந்த பிள்ளையே பார்த்தாங்களான்னு தெரியல. டாக்டர் விட்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா? மருத்துவத்துறை ஏன் கொடுக்கல? மருத்துவத்துறை அமைச்சர் போனாரா? சரி, காவல்துறை வச்சிருக்கு முதலமைச்சர் தான். வாமாங்க வாமான்னு பார்த்துட்டு வீடியோ வெளிச்சம் இல்லாமல் கூட கூப்பிட்டு வச்சு பார்த்து பேசிட்டு ஏன் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சினிமா நிவாரண தொகை கொடுத்துருக்கலாம். ஏன் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு? சாதி அந்த பெண்ணு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், குற்றவாளியாக இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஆதிக்க சாதி உள்ளவன். அப்போ அவனுக்கு ஆதரவாக எதிராக போயிடக்கூடாது, எனக்கு ஓட்டு போயிடுன்னு பயப்படுறாங்க. இதில் கொடுவாங்க. ஆமாங்க, ஆமாம். இன்னும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க பாப்பா நாட்டில். எல்லா சமூகமும் இந்த மாதிரி நடக்கலையேன்னு சொல்லி எல்லா சமூகம் ஒன்றாந்துட்டாங்க. 2 நாளில் போய் போலீஸ் எல்லாம் கழிச்சு விட்டு என்ன, ஐயோ இது வந்து நம்ம குற்றவாளிலாம் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால் அது நமக்கு எதிராக ஒரு நம்ம சமூகத்து மேலே ஒரு கரை வந்துடும் அவனும் சுத்தமாக ஊதி மூடி முடிச்சிட்டாங்களே. அப்போ அங்கே யார் எடுக்கணும்? சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்கணும், அவர் மாவட்ட செயலாளர் பார்க்கணும், அந்த பொறுப்பு அமைச்சர் பார்க்கணும். இவங்களை யாராவது ஒருத்தர் சிஎம் கிட்ட பேசி பரிந்துரை பண்ணி ஒரு 10 லட்சம் பணம் வாங்கியிருக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட உடனே ஒரு ஜியோ போட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆயா வேலையோ அங்கன்வாடிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம். கொடுத்தா தானே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அதுக்கு மீண்டு வேற எங்கேயாவது பாதிக்கப்படுற பெண்ணுக்கு அதெல்லாம் விட்டுற மாட்டாங்க. நமக்கு அரசு பாதுகாப்பாக இருக்குன்ற என்ன வரும்? நீங்கள் முதல் தகவலைக்கே லீக் பண்ணி இனிமேல் எவனுக்கு புகார் கொடுக்க வராங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் புரிஞ்சுங்களேன். எல்லாத்தையும் எல்லா கோணத்துலையும் பாருங்கள். ஏன் வந்து ஒரு இவங்க தரப்புலேருந்து வெளியிடக்கூடாதுன்ற கேள்வியும் வைங்க நீங்கள். ஏன்னா இப்படி வந்தால் நீங்கள் வந்து திரைமறைவாக இருக்க முடியாது, நீங்கள் பாதிக்கப்பட்டு அதில் புகார் கொடுத்துறாதுன்னு அர்த்தம். 10 புகார் வந்துட்டா யாருக்கு போய்டும்? ஆட்சிக்கே நிர்வாகம். ஆமாம், சட்ட ஒழுங்கு சரியான மறுநாள் எடப்பாடி பேசிட்டு இருக்காரு, சசிகலா போயிடுது, டிடிவி தினம் பேசுகிறேன், வாசன் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு இன்சிடென்ட்டுக்கே 4 புகார் சேர்ந்து வந்துச்சுன்னா, ஒரு புகாருக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா 4 புகார் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? 4 புகார் வரக்கூடாதுன்னு நினைக்கிது காவல்துறை. ஓ, அப்படி ஒரு கோணம் இருக்குன்னு நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஓகே, இவ்வளவு இப்படி. ஏன்னா அந்த படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, விடுதலையில் அமைச்சரே வருவார், எந்திரிக்க மாட்டாங்க. திரும்ப நான் அமைச்சர் ஒருத்த வரேன், என்னை எந்திரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு போவார், திரும்ப உள்ளே வந்தார். அப்புறம் வந்து ஒரு அமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ என்ன தெரியும் அவ்வளோதான். உனக்கு என்ன கொடுக்குன்னு தெரியும் போடான்னு அர்த்தம். நான் அங்கே பேசிக்கிறேன்னு அர்த்தம். அது எவ்வளோ அழகாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவன் பிளான் பண்ணான், நடந்த தவறுக்கெல்லாம் மாற்றி இவன் தான் பிளான் பண்ணுறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இது அன்னைக்கு நடந்ததுனால இன்னைக்கு நடக்குதுயா. சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு நடக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் களைய போகிறீங்க, இதை எப்படி சீர் செய்ய போகிறீங்க? எனக்கு முதல்ல இந்த ஊடகத்தின் வழியாக இந்த 4th எஸ்டேட் வழியாக நான் அரசுக்கு மிக 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 நுட்பமாக பணிவோடு கேட்குறேன், இதை கும்பிட்டு கேட்குறேன். இந்த 10 மணிக்கு மேலே கடையை மூட சொல்கிறது எதுக்கு மூடுது? என்ன பண்ணி குற்றத்தை குறைச்சிட முடியல? 10 மணிக்கு மேலே கடை தந்ததுனால உங்களுக்கு குற்றம் குறைஞ்சி எவன் சொன்னான்? 4 பேர் கூடுறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க. எல்லாம் உங்கள் ஊரில் தான் இத்தனை கேமரா வச்சுருக்கீங்களே. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 56 கேமரா எங்கள் மாதிரி அங்கே இருக்குது. நான் வச்சிருக்கீங்களா? சென்னை சில்ஸ்லேருந்து, போத்தீஸ்லேருந்து, ஜெயவால்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. ஒன்றும் இல்லாமல் உள்ளே எடுத்துருவீங்க. ஒரு குற்றத்தெல்லாம் நீங்கள் வந்து கேரளாவில் வந்து போலீஸ் எங்கேயா வெளில பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேரளா ஸ்டேட் போங்க, ரோட்டில் எங்கேயா போலீஸ் இன்னும் பார்த்துருக்கீங்களா? குற்றம் நடந்துட்டால் அதுக்கப்புறம் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனே வரும். புகார் அனுப்புறது தான் அதுக்கப்புறம் இதுனா. நீ குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கடையை சாத்து லைட்டை போட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டு ஒருவேளை அவன் கட்டிங் கொடுக்கறத குறைச்சி கொடுத்துட்டான்னா மறுநாள் 10 மணிக்கு 10:30 போய் சாத்து சொல்கிறது எவ்வளவு அட்ராசிட்டிங்க. எங்க உழைக்கிற மக்கள் ஷிஃப்ட் பார்க்குறான், டியூட்டி. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்றீங்க நீங்கள் அரசுக்கிட்ட? அரசு வந்து இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும். ஒரு கடையை சாத்திட்டதுனால குற்றம்லாம் குறைஞ்சிடாது. மாவு கட்டு போட்டா அது உங்கள் மொழின்னு வச்சுக்கிங்க. அது நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடியல தடுக்கிறதுக்கு ஒரு யுத்தியாக வச்சுருக்கீங்க. அது வந்து மனித உரிமை அமைப்பு இருக்குது, பல்லு இல்லாத அமைப்புகள்லாம் பல்லு கிடைக்குமோ கிடைக்காத அது பக்கம் இருக்கட்டும். இதே எங்கள் வாயும் நாங்கள் பேசுகிறோம், தப்பு தான். என்கவுண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்கிறது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு. சரி, அது கூட மிக கொடுமையான குற்றங்கள் செய்கிறவங்கள வேறு வழி இல்லை, நீங்கள் ஒரு முறையாக கையாளுறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசு காவல்துறை செய்ய வேண்டிய பொதுவான நடவடிக்கையில் இந்த மாதிரி வரவன் போகிறவங்களாம் நிற்க வச்சு ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி வழக்கு போடுறோம். 1000 ரூபாய் ஃபைன். 2 கோடி வழக்கு போட்டுருக்காங்க. 2 கோடி வழக்குன்னா என்ன ஆச்சு தெரியுங்களா? 2 கோடி பேரும் உனக்கு ஓட்டு போட மாட்டான்னா 2 கோடி × 3 வாஷ் அவுட். எங்கே போகுதுன்னு தெரியல அந்த ஓட்டெல்லாம். அதாவது அரசாங்கம் வந்து முதல்ல அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னா எப்படின்னா,
குடிமக்கள்கிட்டேருந்து வர பிரச்சனையை முதல்ல காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழலை முதல்ல உருவாக்கணும். மாடு வந்து மணி அடிச்சிச்சின்னு சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொன்னாங்க? எதுக்கு மனு நீதி சொல்லணும்? சும்மா அது என்ன, அது மண், அது வேற அர்த்தம். மனு நீதினா மனு சட்டம் அது வேற. ஆனால் அது சொல்கிற கருத்து என்னன்னா, மாடு கூட மணி அடிச்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க அந்த கருத்தில். எல்லாருக்கும் நீதி இருந்தது. ஆனால் அந்த மனு சட்டம் வேற, அது வேற. அது வேற, அது டீப்பா போல அந்த கான்செப்ட். அப்போ ஒரு மிருகமா இருக்கக்கூடிய மாடுக்கு ஒரு துன்பம்னா கூட இந்த அரசுகிட்ட வந்து நான் வந்து நீதி பெற முடியுன்றதுனா, மனுஷனா பிறந்தவன் நீதி பெற முடியுன்றதுதான் கண்டிப்பா நீதி மறுக்கப்படாது. என்ன அர்த்தம்? இங்க என்னன்னா, நாய்க்கு தெருவில் நாளையிற நாய்க்கு மாடுக்கு இருக்கிற உரிமை கூட மனுஷனா வண்டியை ஓட்டிட்டு போற எங்களுக்கு இல்லை. அதிலும் குறிப்பா இன்னொரு கேள்வி இன்னைக்கு பேட்டிலே அதான் சொல்லியிருக்கு. என்னன்னா 250cc வண்டியை வந்து விட்டுனா எங்கே எப்படி ஓட்டுவீங்க? 200 கிலோமீட்டர் போகுது வண்டி. அந்த வண்டியோட பொசிஷன், அந்த வண்டியோட தயாரிப்பு முறையே அதான். அதை கட்டுப்பாடு பண்ணுறீங்களா? ஏன்னா கார்பரேட் முதல் இவங்க ஆட்சியாக கொடுத்துட்டு விடுவாங்க. அப்போ அதெல்லாம் கட்டுப்பாடு படுத்த மாட்டீங்க, அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஹெல்மெட்டு போட்டு போகலான்னு பிடிச்சி வைக்கிறீங்க. ஹெல்மெட்டு பாதுகாப்பானது தான். பைபாஸில் எப்படி போகணும், இங்கே சிட்டிக்குள்ளே எப்படி நடத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முறை வச்சுருக்கீங்களா? எந்த முறையும் கிடையாது. எல்லாமே குட்டிச்சவராக்கி வச்சுக்கிட்டு விபத்து நடக்கிறதுல 2வது பெரிய மாநிலம்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்கக்கூடிய வந்துருக்கு. உயிரிழப்பு ஏற்படுத்தோம்னா அதுக்கு தண்ணியை போட்டு போய் படுத்து கிடக்கிறாங்க. மூடுவீங்களா? நிறைய விபத்து எதனால் நடக்குது? ஒயின் ஷாப்பில் போய் மதுவால தான் நடக்குது. மதுக்கடை மூட வேண்டியது தானேங்க. ஹெல்மெட் போடலான்னு பிடிக்கிறீங்களா? அதை மூடுங்களேன். சோர்ஸ் ஆஃப் இதுவே மூட மாட்டேங்குது. இது மக்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஹைவேஸில் கடையை தரக்கூடாதுன்னா, ஹைவேஸ் இது தானா அப்படின்னு கொல்ல பக்கம் கேட்ட கதவை திறந்து இது மாநில ஊராட்சி வழி, மாநில வழி, ஒன்றிய வழின்னு புதுசாக ஒரு விஞ்ஞானமாக சிந்திக்கிறாங்க. இப்படி பண்ணால் விபத்து தான் நடக்கும். அதை சீர் செய்யறதுக்கு முடியலன்றதுக்காக ஹெல்மெட்டில் போகிற ஒன்றுங்க. போலீஸ் அதிகாரி IAS IPS மிக அழகாக உட்காந்து சன்னமாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியே காலி பண்ணுறாங்க. ஆட்சியை சன்னமாக கரையா மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கு எப்படி இதுலேருந்து மீள போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. இருக்கிற ஒரு 14 அமாவாசை, இந்த அமாவாசையில் இருட்டாகவே போதா அல்லது மீண்டும் வெளிச்சத்துக்கு வருவாங்களான்னு தெரில. அதுக்கு வந்து போலீஸை கண்ட்ரோலில், சட்ட ஒழுங்கை கையில் வச்சுக்கணும். போலீஸையும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மக்களுடைய கருத்தை மக்கள் அரசுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அனுமதியில் போராட்ட வடிவங்களில் நடத்த மாட்டோம். அதிகபட்சம் ரோட்டை வந்து கத்துவோம், மைக்கை போட்டு கத்துவோம். எங்கள் சொந்த காசில் ஒரு வெளிப்பெருக்கி வச்சு கத்தி விட்டு போயிடுவோம். அதோட முடிஞ்சிடும். கத்தாமல் விட்டிங்கன்னா எனக்கு தான் அஃபெக்ட்டு. நான் வேற எங்கேயாவது தான் காட்டுவேன். அது எங்கெங்க காட்டுவேன்? ஓட்டால் காட்டுவேன், பல வகையில் காட்டுவேன். இதுதான் அது. அவனுக்கு ஒரு விஷயத்தில் இருப்பான். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து இந்த அரசு நல்ல அரசாக நீடிக்க வேண்டும் என்றால், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பல பிரச்சனைகளை அண்ணாமலை போன்றவர்களுக்கு வெறும் வாய்க்கு அவலு போடாமல் இருப்பதற்கு ஆட்சி நிர்வாக முறை மிக சரியாக இருக்கணும்னா முதல்ல போலீஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. போலீஸு நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை முதல்ல இனம் பிரித்து கருப்பு எது வெள்ளை எதுன்னு முதல்ல பிரித்து பார்த்து அவங்களை எங்கெங்கே வைக்கணுமோ வச்சாதான் நீங்கள் அடுத்தது 200க்கு 200 ஆட்சிக்கு தேவையானது அரிசி 116 தாண்ட முடியும்னாலே, அரிசி எடுக்கணும்னாலே அதுக்கே இல்லைன்னா எடப்பாடி 96க்கு வந்து எப்படி விட்டாரோ அது மாதிரி நீங்கள் 96 கூட வரமாட்டீங்களோன்ற நிலைமையை போலீஸ் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் எப்படி தமிழக அரசு இது செயல்படுகிறது என்று. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.